ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளிலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளின் தியானத்திற்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி மார்க்கு சுவிசேஷம் 1 அதிகாரம் 15 வசனம். மார்க் சாப்டர் 1 verse 15. காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்றார். ஆமென். பிரியமானவர்களே, நான் வாசிக்க கேட்டதான இந்த வார்த்தைகள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைகள். இங்கே என்ன சொல்லுகிறார்? காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று. The time is fulfilled and the kingdom of God is at hand. Repent and believe in the gospel. நீங்கள் மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசிங்கள் என்று சொல்கிறார். காலம் நிறைவேறிடுச்சு, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசிங்கள். பிரியமானவர்களே, நான் வாசிக்க கேட்ட இந்த வார்த்தையின்படியாக முதல்ல விசுவாசத்திற்கு முன் என்ன நடக்கணும், எது ஆர்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனம் திரும்ப, ரிப்பென்டன்ஸ் தான். முதல்ல ஆண்டவர் ரிப்பென்டன்ஸை தான் ப்ரீச் பண்ணார். இயேசு கிறிஸ்துனுடைய பிரசங்கம் அதுதான், ரிப்பென்டன்ஸ். நீங்கள் மனம் திரும்பிட்டு அதுக்கப்புறம் சுவிசேஷத்தை விசுவாசிங்கள்னு சொல்கிறார். ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய திருச்சபைகளிலே, இன்றைக்கி இருக்கக்கூடிய விசுவாசிகளின் நடுவிலே எப்படிப்பட்ட பிரசங்கங்கள் புல்பிட்டில் இருந்து வருதுன்னு கேட்டிங்கன்னா, விசுவாசிங்க விசுவாசிங்க, இயேசுவை நம்புங்க அப்படின்னு சொல்லி எடுத்த உடனே விசுவாசத்துக்குள்ளே தான் வழி நடத்துகிறாங்க. ஆனால் அவங்க மனம் திரும்பினாங்களா அப்படின்றதுக்கு ஒரு பெரிய கேள்விக்குறி தான். இன்றைக்கி அநேகர் மனம் திரும்பாமலே விசுவாசிகளாயிட்டாங்க. டைரெக்டாக ப்ரொமோஷன் கிடச்சி அவங்க நேராக 2வது நிலைக்கு போயிட்டாங்க. இதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய சபையினுடைய நிலைமை. அதனால தான் சபையில் ஒரு தரமான விசுவாச மக்களை நாம் பார்க்க முடிகிறதில்லை. அந்த காலத்தில் தான் நாங்கள்லாம் சின்ன வயசில் இருந்த நாட்களில் சுவிசேஷ கூட்டங்களிலும் சரி, சபைகளிலும் சரி, மனம் திரும்புங்கள் என்று தான் பிரசங்கம், அநேக பிரசங்கங்கள் புல்பிட்டிலிருந்து பிரசங்கிக்கப்பட்டுச்சு. ஆனால் இன்றைக்கி அந்த ரிப்பென்டன்ஸை குறித்து ப்ரீச் பண்ணுறதே இல்லை. எடுத்த உடனே நீ இயேசுவை விசுவாசி, நீ மனம் திரும்ப வேண்டிய அவசியமே இல்லை, நேராக நீ விசுவாசிச்சின்னா உனக்கு அந்த ஆசீர்வாதம் கிடைக்கும், இந்த ஆசீர்வாதம் கிடைக்கும்னு சொல்லி இன்றைக்கு அப்படி கிறிஸ்துவை இன்றைக்கு பிரசங்கிக்கிறார்கள். ஆனால் வேதத்தில் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவின் பிரசங்கமோ முதல்ல மனம் திரும்புங்கள் தான் ஆண்டவர் பிரசங்கித்தார். மத்தேயு சுவிசேஷம் 3 அதிகாரத்தில் முதல் 2 வசனத்தை வாசிக்கிறேன். இங்கே யோவான் ஸ்நானகன் என்ன பிரசங்கம் பண்ணுறாரு பாருங்கள். அந்நாட்களில் யோவான் ஸ்நானன் யூதாவின் வனாந்தரத்தில் வந்து, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினான். யோவான் ஸ்நானகனுடைய பிரசங்கமும் அதுதான், ரிப்பென்டன்ஸ் தான். மனம் திரும்பி நீங்கள் அதற்கப்புறம் நீங்கள் விசுவாசிங்க, சுவிசேஷத்தை விசுவாசிங்க. மனம் திரும்பினா தான் பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. மனம் திரும்பாதவர்களுக்கு பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்காது. இன்றைக்கு நிறைய பேருக்கு பரலோக ராஜ்யம் சமீபமாக இல்லை. ஏன்னா அவங்க மனம் திரும்பவே இல்லை. அவங்களுடைய துர்க்கர்மங்களை விட்டு மனம் திரும்புதல். ரிப்பென்டன்ஸ்னால் என்ன அர்த்தம்னா அபவுட் டர்ன். ஒருவேளை நீங்கள் நார்த்து பக்கம் போயிட்டு இருந்தீங்கன்னா அபவுட் டர்ன் பண்ணி சதர்ன் சைடுக்கு வந்துடணும். சவுத்தை நோக்கி நீங்கள் உங்கள் பிரயாணத்தை துவங்கணும். அதுதான் ரிப்பென்டன்ஸ். அபவுட் டர்ன், முற்றிலுமாக திரும்புகிறது. அதை தான் ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்கள் இந்த உலகத்திலிருந்து என்னிடத்திற்கு முற்றிலுமாய் திரும்ப வேண்டும் என்பதை தான் ஆண்டவர் வலியுறுத்துகிறார். இன்னைக்கு கிறிஸ்துவினிடத்தில் உலகத்தை விட்டு, பாவத்தை விட்டு, இந்த உலகத்தினுடைய ஆசா பாசங்களை விட்டு கிறிஸ்துவினிடத்தில் திரும்புகிறதற்கு இன்றைக்கு ஆட்கள் இல்லை. குறைந்து போயிருச்சு, ரொம்ப குறைவு. ஏதோ அங்கே ஒன்று இங்கே ஒன்று தான் இருக்குது. பெரும்பாலான பிரசங்கங்கள் எல்லாம் இன்னைக்கு நீ விசுவாசித்தா நீ அதை காண்பாய், இதை காண்பாய், நீ ஆசீர்வதிக்கப்படுவாய், நீ உயர்த்தப்படுவாய், நீ பெரிய ஆளாவாய் என்று தான் இன்றைக்கி பிரசங்கங்கள் இன்றைக்கு
மேடைகளிலே பிரசங்கிக்கப்படுகிறது. மனம் திரும்புதலின் பிரசங்கமே குறைந்து போச்சு. இயேசு கிறிஸ்து பாருங்க, அவர் மனம் திரும்புதலை குறித்து பிரசங்கித்தார். மார்க்கு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் சீஷர்கள் என்ன பிரசங்கம் பண்ணாங்கன்னு பாருங்க. அவர்கள் புறப்பட்டு போய் மனம் திரும்புங்கள் என்று பிரசங்கித்து அநேகம் பிசாசுகளை துரத்தி அநேகம் நோயாளிகளை எண்ணெய் பூசி சொஸ்தமாக்கினார்கள். முதல்ல போய் பிசாசு துரத்தலை, முதல்ல போய் நோயாளிகளை சுகப்படுத்தலை. முதல்ல அவங்க செஞ்சது, அவர்கள் புறப்பட்டு போய் மனம் திரும்புங்கள் என்று பிரசங்கித்தார்கள். அதுதான் பிரசங்கம். ஆண்டவர் அந்த பிரசங்கத்தை தான் செய்ய சொல்கிறார். அதை தான் நாம் செய்யணும். இன்றைக்கி ஒரு 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 மனுஷனுக்கு நம்ம சுவிசேஷத்தை சொல்லணும்னா முதல்ல அவன் மனம் திரும்புவதற்கு ஏதுவாக அவனை நாம் வழி நடத்த வேண்டும். அப்படி செய்து அதற்கப்புறம் சுவிசேஷத்தை விசுவாசிங்கள் என்று சொல்கிறார். மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசிங்கள் என்பதை தான் இங்கே ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். லூக்கா சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்தில் 47ஆம் வசனத்தில் இயேசுவானவர் உயிர்த்தெழுந்த பிற்பாடு அவருடைய சீஷர்களை பார்த்து உலகமெங்கும் போக சொல்கிறார். உலகமெங்கிலும் போய் நீங்கள் பிரசங்கம் பண்ணுங்க. எப்படி பிரசங்கம் பண்ணுங்கன்னு சொல்கிறாரு பாருங்க. லூக்கா சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். அன்றியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது. எது வேண்டியது? என்ன செய்யணும்? சகல தேசத்துக்கும் நீங்கள் போங்க. சகல தேசத்தாருக்கும் நீங்கள் சொல்ல வேண்டிய காரியம் என்ன? மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும். முதல்ல மனம் திரும்பினா தான் பாவ மன்னிப்பு. நம்ம எடுத்த உடனே இன்றைக்கி பாவ மன்னிப்பு கொடுத்துட்றோம். அப்படி இல்லை. அந்த ரெப்பென்டன்ஸ், அந்த மனம் திரும்புகிற அனுபவம் அப்படி உண்டாகும்போது தான் அதுதான் ஒரு சரியான ஆர்டர். பிரியமானவர்களே, இந்த அருமையான இந்த நல்ல நாளில் கூட இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரி சகோதரியே, உங்கள் வாழ்க்கையிலும் மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசித்தால்தான் பரலோக ராஜ்யம் நமக்கு சமீபமாக இருக்கும் என்பதிலே எந்த சந்தேகமில்லை. அது மாத்திரமல்லாதபடி யாருக்காகிலும் நீங்கள் சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இயேசுவின் அன்பை, இயேசுவினுடைய அரவணைப்பை, இயேசுவினுடைய பரிசுத்தத்தை நாம் சொல்லுகிறோம். ஆனால் முதலில் அவர்கள் மனம் திரும்புதலுக்கு ஏதுவாக அவர்களுக்கு பிரசங்கம் பண்ணி அதற்கப்புறம் சுவிசேஷத்தை விசுவாசிக்க அவர்களை வழி நடத்த வேண்டும். மார்க்கு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை மீண்டும் வாசிக்கிறேன். மனம் திரும்புங்கள், மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசிங்கள் என்றார். அப்போ மனம் திரும்பாமல் சுவிசேஷத்தை விசுவாசித்து பிரயோஜனம் இல்லை. ஆதலால் பிரியமானவர்களே, இந்த அருமையான இந்த நல்ல நாளிலே இந்த வார்த்தைகளை கேட்ட நாம் அனைவரும் இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தோடு அநேகருக்கு சுவிசேஷத்தை சொல்ல கர்த்தர் நம்ம கிருபை செய்வாராக. வசனம் கேட்டவங்க ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல். அமேன், அமேன். நாம் ஜெபிப்போம். எங்கள் அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று. மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசிங்கள் என்று இயேசுவானவர் சொன்ன அந்த வார்த்தையின்படி ஆண்டவரே, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசிக்கத்தக்கதாய் நாங்கள் ஆத்துமாக்களை வழிநடத்த எங்களுக்கும் அப்படிப்பட்ட அனுபவம் உண்டாக கர்த்தர் கிருபை செய்தார். வசனம் கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன்.